கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இந்த 2026 உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே கண்ணீராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அப்புறம் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த 2025ல நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே கடந்த காலகட்டங்கள்ல கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். நீங்க சொந்த பதத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையின் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி கன்னிராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது தை மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை ஒரு 60 நாட்கு இதனுடைய சேர்க்கை பலனானது கிடைக்க போகுது. அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ரிஷப ராசி வீட்டுல இருந்து மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ந்து வராரு. அங்க மிதுன ராசியில பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாக கொண்டது அங்கேயும் புதன் பகவான் தான். கன்னி ராசிக்காரரா உங்களுக்கு ராசிபதிபதி புதன் பகவான் தான். இதன் மூலமாக இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களாகிய அவர்களுக்கும் உங்களுக்கும் தான் அதிகப்படியாகவே இருக்க போகிறது. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்து நின்றுகிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த விஷயமானது உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டமாக நடக்க போகுது. அதுதான் அந்த வீரபத்திர ராஜயோகம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் இந்த 2026ல முதல் 6 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு அமைய போகுது.
போகுது. இதன் மூலமாக இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது 2025லேயே உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த கண்டக சனி அப்படின்றது 3 வருட காலத்திற்கு உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த இடைப்பட்ட காலகட்டம் அப்படின்றது கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வாழக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது இந்த 2026ல உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. கூடுதலாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியானது இருக்க போகுது. உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு என்னதான் கஷ்ட துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, இந்த பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அப்படி இருந்தாலும் கூட இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படி இருந்தாலுமே இந்த பொருளாதார ரீதியாக உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக நீங்க அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். கடைசியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுகதி பயிற்சி. ஐயோ, ராகுகதி பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா எல்லோருமே பயப்படுவீங்க. ஏன்னா ராகுகதி பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட் மட்டுமே மக்களிடம் அதிகமாகவே இருக்குது. இதுல கேது பகவான் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறையவே உங்க குடும்பத்திலும் சரி, இல்ல நண்பர்கள், சொந்தக்காரர்கள் இவங்க மத்தியில அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா தற்பொழுது இந்த ராகுகதி பேச்சு மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமை அடைஞ்சிருது. ஆனா கன்னிராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க அப்படின்னு உங்களுக்கு கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது கன்னிராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ
அடுத்து வந்து 2வது திருமணம். அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ? ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். காதலிப்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தான். ஆனா தற்பொழுது இந்த 2026ல காதலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதம் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே விபத்தியாக போகுது. இப்ப போய் நீங்க ஒரு கன்னிராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி கடன் இல்லாத கன்னிராசிக்காரர்கள் இங்க பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது. ஆனா இந்த 2026ல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்க போறீங்க. தவறான உறவுகளுடைய பழக்கவழக்கங்கள், தீய மது பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே கூட தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. இந்த 2026ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது.